ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிந்தே பாலா யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அமேசான்லேருந்து ஒரு பெட்டி வாங்கியிருக்கோம். இது என்ன பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மைக் வந்து ஒயர்லெஸ் மைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம். நான் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போயா பிராண்டில் உள்ளது. இதை பற்றின ஃபுல் வீடியோ நான் கொஞ்சம் நாளில் நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம இந்த மைக் அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மைக்கோட ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் கைஸ். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கைஸ். இதான் பாருங்கள், இதான் நம்மளோட மைக்கு. சரி, இப்போ நம்ம உழைச்சி பார்க்கலாம் கைஸ். இது மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெனோரோலா J13 கைஸ். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரெண்டுலேயுமே சீப்பாக தான் கிடைக்குது. நான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோ எண்டிங்கில் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். ரேப்பரை கிழிச்சிடலாம். பாருங்கள், பின்னாடி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. வாவ் கைஸ், இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது நம்ம மைக்கு, ஒயர்லெஸ் மைக். இது வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்ஃபோன்லாம் வாங்கியிருப்போம்ல, இயர்பட்ஸு, அந்த மாதிரி தான் வரும். இதிலே சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரி தான், அதனால் நம்ம டைப் சி வச்சு சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாம் கைஸ், நம்ம டைப் சி வச்சு தான் சார்ஜ் பண்ணணும். போர்ட் இருக்குது, திறந்து பார்க்கலாம் கைஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், நமக்கு வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரிசீவர். நம்ம இதை ஃபோனில் மாட்டணும். ஃபோனில் மாட்டி இது வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு வந்து அந்த வீடியோவில் சேர்த்து விடும். இங்கே பாருங்க, 2 மைக் இருக்குது. சரி, இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ வேறு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், நமக்கு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜரோட ஹெட்டை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மைக்ரோஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு இருக்குது கைஸ். 1 இயர் வாரண்டியோடு வருது. நான் நல்லா ரிவ்யூலாம் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ எல்லாருமே சொன்னாங்க வாரண்டி கார்டு வந்து கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பிரச்சனை இல்லாமல் இந்த இதை வாங்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதோட ரிவ்யூ. கைஸ், இந்த மைக்கு நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய வெளியெல்லாம் போய் விளாக் எடுக்கிறதுனால நான் இப்போ ஒயர் மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒயர் போட்டிருக்கேன், உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இருங்க, ஒயரை கீழே தொங்க விட்டு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, வெளியே போயெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வெளியே கொண்டு போனதும் இல்லை, அதனால தான் வீட்டில் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த மைக் எனக்கு எதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வெளியெல்லாம் போகும்போது நான் வாட்டு கலரில் மாட்டி நான் வாட்டு ஈஸியாக பேசுகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஏதாவது நான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் போகல, ஒரு 2 மைக் இருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது கன்வர்சேஷன் ஏதாவது நடந்து காட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். விளாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் கைஸ் அந்த மைக் வாங்கியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மைக் உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் கைஸ். இந்த மைக்கில் வந்து நமக்கு வந்து ரிசீவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ரிசீவ் பண்ணும், நம்ம ஃபோனில் மாட்டினா போதும். இது வந்து சார்ஜ் வந்து எல்லாமே எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழோடைய பின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் கனெக்ட் பண்ணாலே போதும், மொத்தம் அந்த 2 மைக்குமே சார்ஜ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனித்தனியாக சார்ஜ் பண்ணாலும் தனித்தனியாகவும் பண்ணுறதுக்காக நமக்கு இடம் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ரேப்பரை மட்டும் எடுத்து விட்டோம்னா நம்ம கீழே வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டன் வச்சு நம்ம ஆன் பண்ணணும் கைஸ். பாருங்கள், 2 மைக் இருக்குது. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், இப்போ இந்த மைக்கோட நம்ம நாய்ஸ் கேன்சலேஷனை டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அதுக்காக எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் நிற்கிறேன். பால்கனி இது. அப்போது இந்த பால்கனியில் கீழே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இருக்குது கைஸ். அப்புறம் சைடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி காடு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி பறவை சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா தான், நல்ல நாய்ஸ் இருக்குது, எனக்கு கேட்குது. ஸோ இது வந்து நான் இப்போ எந்த நாய்ஸ் கேன்சலேஷனும் மோடும் ஆன் பண்ணாமல் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒன்று ஆன் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு குவாலிட்டியை கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இப்போ நான் 1 லெவலுக்கு போகலாம் கைஸ். அதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறேன். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணனையும் அதில் சிங்கிள் லைட் எரியும். அப்போனா இது நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1 கைஸ். இப்போ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ என்னால் பார்க்க முடியாது. இப்போ நம்ம இன்னொரு கிளிக் பண்ணோன்னா இப்போ செகண்ட் லெவலுக்கு போவோம். வாங்க கைஸ், இப்போ நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 2 மோடில் இருக்கும். இது வந்து நான் எடிட்டிங்கில் தான் கைஸ் நான் லாஸ்ட்டாக சொல்லலான்னு இருக்கேன், இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் வந்து இதை பார்க்க முடியல, ஏன்னா நான் பேசிட்டுலாம் இருக்கேன். ஸோ என்னால் கேட்க முடியாது. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் கைஸ். இப்போ நம்ம 3rd லெவலுக்கு போயிடலாம் கைஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் 3rd லெவல்.
எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ரிவ்யூ பார்த்து தான் வாங்கியிருக்கேன் இந்த மைக்கை. ஸோ இப்போ நிறைய பைக்கு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் இந்த மைக்கில் வந்து நமக்கு வந்து ரிவர்ப் மோட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த அமேசான்லேயே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்காக தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன சிங்கிங்க்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து பாடி காட்டுறேன் கைஸ், ஒரு பாட்டு. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணலாம் கைஸ். ட்ரிபிள் வந்து ரிவர்ப் மோட் ஆனாலும் இது சிங்கிங்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரிவர்ப் மோடில் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எதாவது வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இதுக்கு செட் ஆகும். ஓகே, நான் இப்போ பேசுகிறது அப்படி தான் இருக்கும். ஓகே, நான் இப்போ பாடுறேன் பாருங்கள். உன்னைத்தானா பார்த்துக்க நான் எங்க காத்திருக்க, நெஞ்சு ஏங்கிருக்க, உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதலை காமிப்ப நான். கைஸ் இப்போ நம்ம நார்மல் மோடுக்கு வந்துடலாம். கைஸ் இப்போ நம்ம நார்மல் மோடுக்கு வந்தாச்சு. இந்த ரிவர் மோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இப்போ நம்ம அதுக்கப்புறம் வேறு என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே போய் ரோட்டில் நின்று டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் இப்போ வந்து நான் வெளியே நிற்கேன், மெயின் ரோட்டில் நிற்கிறேன் கைஸ். இங்கே இருக்க காரு வண்டிலாம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே ஆன் பண்ணல. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 1 போயிடலாம் கைஸ். இப்போ இது லெவல் 1 நாய்ஸ் கேன்சலேஷன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இப்போ லெவல் 2க்கு போயிடலாம் கைஸ். இது வந்து நம்ம பேசியிருக்கேன் லெவல் 2ல் பேசிகிட்டு இருக்கேன். லாரிலாம் எனக்கு கிராஸ் ஆகி போகுது. இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ லெவல் 3க்கு போயிடலாம் கைஸ். இப்போ நான் பேசியிருக்கேன் வந்து லெவல் 3 நாய்ஸ் கேன்சலேஷன் கைஸ். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். குவாலிட்டி உங்களுக்கு எந்த குவாலிட்டி உங்களுக்கு வந்து பெட்டராக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நான் பார்த்துக்கிறேன் கைஸ். இப்போ நீங்கள் எல்லாமே கேட்டு பார்த்துருப்பீங்க, நான் எல்லாமே டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எல்லாமே கேட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மைக்கோட இப்போ ஓவரால் ரிவ்யூ நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட ஆடியோ தான் நானும் கேட்டு பார்த்தேன். எல்லாமே எடிட் பண்ணும்போது லைட்டாக கேட்டு பார்த்தேன். எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே பக்காவாக இருக்குது. இது ஒரு பிகினராக இருந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், ஒரு இன்டர்வியூ பண்ணணும், இல்லை மைக் வாங்கி நம்ம விளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெர்ஃபெக்டாக உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இது சூப்பராக இருக்குது. இதோட விலை என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். நான் வாங்கினது வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். நான் 1650 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் 1700 சம்திங் வந்துச்சு. இது அந்த டைம் ஃபெஸ்டிவல் டைமில் ஆஃபரில் வரும்போது ஒரு 1400 1450 இந்த மாதிரி ரேஞ்சில் கூட கம்மியாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள் பயப்படாமல். ஓகே, இதோட பில்ட் குவாலிட்டி பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இதோட பில்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது கூட ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ மைக்கை மாட்டும் போது கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கைஸ். ஏன்னா கீழே போட்டாலே உடஞ்சிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல அந்தளவுக்கு ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் கொடுக்கல, ஒரு மாதிரி லைட் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. மித்தபடி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே தரமாக இருக்குது. இப்போ நான் பேசியிருக்கிறது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3 வச்சு பேசிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லாவே நாய்ஸ் இருக்குது, ரொம்ப நாய்ஸ் இருக்குது என்னை சுற்றி. நார்மலாக வீடியோ எடுத்தால் கூட இந்த அளவுக்கு குவாலிட்டி வராது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் யார் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிகினர் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்குன்னு பாட்டு பாடுறதுக்குலாம் இந்த மாதிரி மைக் வாங்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி மைக் வந்து பாட்டு பாடுறதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. பாட்டு பாடணும்னு வச்சுன்னா ஒயர்டு மைக் வாங்க. நான் ஒயர்டு மைக்கோட ரிவ்யூ இன்னும் கொஞ்ச நாள் அப்லோட் பண்ணுறேன். அது என்ன மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயாவோட மைக் தான். அது ஒரு 800 பட்ஜெட்டில் இருக்கும். நான் அதோட வீடியோ வந்து சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது மைக் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மைக் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் நிறைய விளாக் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.